ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு பிள்ளையே, நீ கஷ்டப்படுவதற்கு காரணமாக இருந்த உன்னுடைய கர்மாக்களை எல்லாம் முடிச்சு வச்சுட்டு தான் மங்களகரமான இந்த நல்ல நாளிலேயே நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் முடிச்சு கொடுக்கறதுக்காக, உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த சாயப்பா இப்போது உன்கிட்ட பேச வந்திருக்கேன். கண்டிப்பா இப்போது இந்த நிமிஷமே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சு இந்த நல்ல நாளில் உன்னுடைய வேண்டுதல்களும் நிறைவேற ஆரம்பிச்சிடும். ஒரு பெரிய புலம்பலுக்கு பிறகு, ஒரு மிக நீண்ட அழுகைக்கும் கண்ணீருக்கும் பிறகு, கண்டிப்பாக விரக்தி அடைஞ்சு வாழ்க்கையை வெறுத்து அழுது புலம்பிய பிறகு எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். அப்படிதான் ரொம்ப நாளாக அழுது புலம்பி வருத்தப்பட்டு வேதனைப்பட்ட உன் வாழ்க்கையில் இப்போது அழகான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உன் சாயப்பா கொடுக்க வந்திருக்கேன். யாராவது உன்னை தப்பாக பேசினாலும் தவறாக பேசினாலும் புரிஞ்சுக்கிட்டாலும் கூட நீ எதுவுமே பேசாமல் மௌனமாகவே இருந்துவிடு என் செல்லமே. தப்பாக பேசுகிறவனும் வேணும்னே முடிவெடுத்து உன்னை பற்றி குறை சொல்கிறவங்க கிட்ட நீ பதிலுக்கு பதில் வாதாடுவதை விட விலகி போவது தானே சரியாக இருக்கும். கோபப்படுறது தான் உண்மையான அன்புன்னு கூட ஒரு வகையில் சொல்லலாம். ஆனால் ஒருபோதும் யார் மீதும் நீ கோபப்பட்டு அவங்கள விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைக்காத. யாராவது உன்னை வெறுக்கிறாங்க, நிஜமாவே அவங்களுக்கு உன்னை பிடிக்கலனா நீ விலகி போகிறது சரியாக இருக்கும். சில பேர் நீ நல்லா வாழணும், நல்ல வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காக உன் மேலே அக்கறையோடு சில விஷயங்களை கோபப்பட்டு சொல்பவர்களாக இருப்பார்கள். அப்படி அக்கறையோடு கோபப்படுபவர்கள் வார்த்தைகளில் தான் கோபம் இருக்குமே தவிர அவங்க மனசில் நிஜமாவே உன் மேலே அன்பும் பாசமும் தான் இருக்கும். அப்படி உன் மேலே அன்போட அக்கறையோட பாசத்தோட கோபப்படுபவர்களை நீ ஒருபோதும் வெறுத்திடக்கூடாது என் செல்லமே. உன் வாழ்க்கை கூடிய சீக்கிரம் முழுமை அடையும்படியும் மன நிறைவும் நிம்மதியும் உண்டாகும்படியும் இந்த சாயப்பா உனக்கான எல்லா வேலைகளையும் செய்ய போகிறேன். நீ என்னதான் கஷ்டப்பட்டாலும் முயற்சி செஞ்சாலும் உன்னை ஏளனமாக பார்க்கக்கூடிய இந்த உலகம் கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை உயரத்தில் இருந்து பார்க்க தான் போகுது. என் அருளால் நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ தான் போகிற. உனக்கான எல்லா நன்மைகளும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். எந்த பிரச்சனைகளை உன்னால் சரி செய்ய முடியலன்னு உனக்கு தோணுனாலும் உடனே அதை ஏன் பொறுப்பில் விட்டினா உனக்காக அதை நான் களமிறங்கி சரி செய்வேன் என் செல்லமே. என் அருளாலையும் என்னுடைய ஆசீர்வாதத்தாலும் கூட எல்லாமே உனக்கு கிடைக்க போகுது. உன் மனசுக்குள்ள எப்போதும் நம்பிக்கை மட்டும் இருந்தாலே அது வெற்றியின் துவக்கமாக மாறிவிடும். என் அருளால இன்னும் நீ வெற்றியாளனாக நிற்பாய் என் செல்லமே. காடு மலை மேடுன்னு 7 கடலை தாண்டி நீ எங்கே போய் இருந்தாலும் இந்த சாயப்பா என்னுடைய அருளையும் ஆசிகளையும் கண்டிப்பாக உனக்கு கொடுப்பேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி செய்ய நான் தயாராக இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற? எப்போவுமே அறியாமைங்கிறது ஆபத்தானது. முடிஞ்ச அளவுக்கு புதுசாக மாறிக்கிட்டே இருக்க இந்த உலகத்தில் நீயும் எல்லா புதுவிதமான விஷயங்களையும் மாற்றங்களையும் கற்றுக்க தயாராக இருக்கணும். அதே நேரத்தில் அறியாமையை விட ஆபத்தானது என்னன்னா அடுத்தவங்க சொல்கிற பேச்சை அப்படியே கேட்கறது தான். நீ ஒருபோதும் யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டுக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளையாக இருக்காது. அவங்க ஏன் சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்க, மனசில் என்ன நினச்சிக்கிட்டு சொல்கிறாங்கன்னு எல்லாத்தையும் யோசித்து புரிஞ்சு நடந்துக்கிட்டினா உன் வாழ்க்கையில் யார் மூலமாகவும் எந்த கஷ்டமும் வராதல்லவா. என்னுடைய அருள்தான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்தையும் வழி நடத்துதுங்கிறத புரிஞ்சுக்கிட்ட உனக்கு எல்லாமே இனி நல்லதாகவே நடக்கும். உன்னால் முடியாததுன்னு இனி எதுவுமே இருக்காது என் செல்லமே. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் நான் உனக்கு கொடுக்குற அருளும் ஒன்றாய் சேரும்போது கண்டிப்பாக அதிசயம் நிகழும். அந்த அதிசயத்தின் மூலமாக தானே இப்போது உன்னுடைய நீண்ட நாள் வேண்டுதலெல்லாம் நிறைவேறப் போகுது. உனக்கு நல்லது நடக்கணும், உன் கஷ்டகாலம் முடியணும், உன் கர்மாக்கள் எல்லாம் தீந்து போகணுன்ற அந்த பிராப்தம் இருந்ததால் தான் இப்போது இந்த சாயப்பா நீ நினச்சதை விட சிறப்பான வெற்றிகரமான வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். எப்போதுமே உன்னுடைய எண்ணம் என்பது விண்ணை தொட வேண்டுமானால் உன் எண்ணத்தின் மூலமாக நீ வாழ்க்கையில் உயரணும் ஜெயிக்கணும் நினச்சினா
உன்னுடைய வியர்வை மண்ணை தொட வேண்டும் என் செல்லமே. எந்த அளவுக்கு நீ உழைப்பையும் முயற்சியையும் கொடுக்கிறாயோ அந்த அளவுக்கு தான் வாழ்க்கை உனக்கு திரும்ப வெற்றிகளையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். ஒரு இடத்துல நிற்காம போய்கிட்டே இருக்கவே காலத்தை கடந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான்னு தான் அர்த்தம். எங்கேயும் போகாம ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு ஒரே மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு ஒரே வேலையை செய்கிறவன் காலத்தை தின்று கொண்டிருப்பான் என அர்த்தம். நீ ஒருபோதும் காலத்தை தின்னாதே. நீ காலத்தை வெல்லக்கூடிய, காலத்தை தாண்டி ஜெயிச்சு முன்னேறி போகக்கூடிய பிள்ளையாக இருந்துவிடு என் செல்லமே. வாழ்க்கையில் தோல்வி எல்லாருக்கும் வரதான் செய்யும். எல்லாருமே எப்போதுமே வெற்றியாளனாகவே இருக்க முடியாதல்லவா? அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் இப்போது நீ ஒரு சில தோல்வி அடைஞ்சிருக்க. தோல்விக்கு ஒருபோதும் இதயத்தில் இடம் கொடுக்காத. வெற்றி அடைஞ்சிட்டா நான் ஜெயிச்சிட்டேன்னு உன் தலையில இடம் கொடுக்காதே. உன்னால் காக்க முடியாத ரகசியங்களை அடுத்தவங்க கிட்ட சொல்லி நீ மனசை அமைதியாக வச்சுக்கலான்னு பார்த்தீனா நல்லா யோசிச்சு பாரு. நீயே உன்னை பற்றின ரகசியத்தை மறைச்சி வைக்க முடியாதப்போ அடுத்தவங்க மட்டும் எப்படி இந்த ரகசியத்தை காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிற? எப்போதும் ஒரு விஷயம் உனக்குள்ளேயே இருக்கிற வரைக்கும் தான் அது ரகசியம். எப்போது உன் வாயை தாண்டி இன்னொருவர் காதுக்கு போகுதோ அது ரகசியம் அல்ல, எல்லாராலும் பேசப்படக்கூடிய கதையாக மாறப்போகுதுன்னு புரிஞ்சுக்கோ. ஒரு விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சினா, யாரிடமும் போய் சேரக்கூடாதுன்னு நினச்சினா, ரகசியமாக இருக்கணும்னு நினச்சினா அதை உன் மனசுக்குள்ளேயே தோண்டி புதைச்சிடு என் செல்லமே. உன் வாழ்க்கையில் பலம் பலவீனமோ நல்லது கெட்டதோ நடக்க வேண்டிய விஷயங்களோ எதுவுமே உன்னிடமிருந்து இன்னொருத்தருக்கு போகவே கூடாது. அதனாலேயே நீ பல தோல்விகளை தழுவ வேண்டியதாயிடும். வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சினா இப்படிப்பட்ட விஷயங்களையெல்லாம் கொஞ்சம் கவனமாறு. நீ தோத்துட்டினா மாற்ற வேண்டியது வழிகளைத்தானே தவிர இலக்குகளை அல்ல. வாழ்க்கையில் எப்போதும் போராட தயாராக இருக்கணும். போராடினா மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுன்றதை புரிஞ்சுக்கோ. ஒரு பெண் பிரசவ வலியோடு போராடும் போதுதான் தாயாக மாறுகிறாள். ஒரு புழுவும் அந்த இருளோடு போராடி அந்த கூண்டுக்குள்ளிருந்து தான் வளர்ந்து வண்ணத்து பூச்சியாக வருது. அதே போல் ஒரு விதை கூட மண்ணுக்குள்ளேயே போராடி மண்ணை தள்ளிக்கிட்டு வெளியே வரும்போது தான் செடியாக மரமாக மாறுது. அதே போல தான் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எதிர்த்து நீ போராடும்போது கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்கவும் வரலாறு படைக்கவும் முடியும் என் செல்லமே. எப்போ உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என்ன கிடைச்சாலுமே கூட இதை விட இன்னும் பெருசாக கிடைக்கணும்னு எதிர்பார்த்தினா அது உனக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். அதுக்கு பதிலாக வாழ்க்கையில் என்ன நடக்குதோ என்ன கிடைக்குதோ அதை மன திருப்தியோட மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள பழகு. உன் சிறகுகளை நீ விரித்து பறக்க ஆரம்பிச்சினா அந்த வானத்தை தாண்டி உயரே பறக்க முடியும். நீ சிறகுகளை விரிக்காமல் யோசிச்சுக்கிட்டே இருந்தீனா தரையிலேயே நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். எப்போதும் எல்லா விஷயங்களையும் புதுசாக யோசித்து புது புது முயற்சிகளை செஞ்சாலே உன்னால் நிச்சயமாக ஜெயிக்க முடியும்.